டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். திரையுலகத்தினர் கண்ணீர் அஞ்சலி. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை. டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். இந்திய பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று முக்கிய ஆலோசனை. அரசு கேபிளில் இருந்து 3 சேனல்கள் நீக்கப்பட்டதற்கு எழுந்துள்ள கடும் கண்டனம். ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கையை ஏற்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் கருத்து. இனி விரிவான செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 84. தேனி மாவட்டம் அல்லி நகரில் பிறந்த பாரதி ராஜா 16 வயதினிலே படத்தின் மூலம் பிரபலமடைந்தார். கிராமிய மனம் கமழும் திரைப்படங்களை இயக்கி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய பாரதி ராஜா வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை உலகத்தினரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்படும் என விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் பேசிய அவர், பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாரபட்சமின்றி எடுக்கப்படும் என எச்சரித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் இன்று பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்திக்கும் விஜய் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். கடந்த முறை டெல்லி சென்ற போது காங்கிரஸ் தலைவர்களை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். தொடர்ச்சியாக மிக அதிகமான ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக இருந்து அவர் சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமரின் கடந்த கால மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 செய்தி சேனல்களை அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என உதயநிதி ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் இபிஎஸ், சீமான், அண்ணாமலை உள்ளிட்டோரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 1 வருட காலமாக ரேசிங்கில் பிஸியாக இருக்கும் நடிகர் அஜித்குமார் தற்போது மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படும் AK-64 படத்தில் அஜித்குமார் நடிக்க உள்ளதாகவும் இதற்காக அவருக்கு 187 கோடி ரூபாய் தர அந்த நிறுவனம் முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.